கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இரண்டாவது சுரங்கம் நுழைவாயில் முன்பு தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. என்எல்சி சுரங்கம் 2இல் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய 90 தொழிலாளர்கள் அங்கு வேலை இல்லாததால் என்எல்சி நிறுவனத்தில் தற்காலிக ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றினர். இந்நிலையில் மீண்டும் தனியார் நிறுவனம் பணிக்கு அழைத்த நிலையில் தங்களுக்கு என்எல்சி நிர்வாகமே வேலை வழங்க வேண்டும் என கூறி அவர்கள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே அதிமுக நிர்வாகி மீது போதை ஆசாமிகள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேரன் குளக்கரை பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி தினேஷ்குமார் வீட்டின் முன்பு மதுபோதையில் 3 பேர் அத்துமீறலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த சிறிது நேரத்திலேயே கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் அவரையும் அவரது உறவினரையும் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். ஸ்டாலின் ஆட்சியில் புகார் அளித்தால் போலீஸ் வருவதற்கு முன்னரே குற்றவாளிகள் வந்து தாக்கும் சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 3 ஆமணி பேருந்துகள் விபத்தில் சிக்கியதில் 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வேப்பூர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய சர்வீஸ் சாலையில் பழுதாகி நின்ற லாரியால் அப்பகுதியில் திடீரென போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது அந்த வழியே சென்ற 3 ஆமணி பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 35க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இந்த விபத்தில் சிக்கிய ஒரு ஆமணி பேருந்தின் ஓட்டுநர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டார்.